மச்சான் கௌதம் பேசுகிறேன்டா. சார் இந்த மாதிரி கேம் உஷாராச்சுடா ஃப்ரெண்டுக்கிட்ட. ஃபோட்டோ ஷூட் போகலாமா? போலாம்டா. அப்போது ஐடி போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். சரியா? பாய் மச்சி. வா மச்சி. வா மச்சான். வா மச்சான். ஏய் வா மச்சி. என்னடா ஜெய் கூப்பிடல? ஏய் ஆமாண்டா, நான் கூட மறந்துட்டேன்டா. சரி வாடா போலாம், பார்த்துக்கலாம் அப்புறம். அவன் என்ன எப்பட்றா? ஏய் வாங்கடா போகலாம், அவன் கிடக்குறான். சரி வா உக்கார். ஏய் வா மச்சான், இந்த இடம் நல்லா இருப்பாருடா. வாடா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மச்சான் ஃபோட்டோ எடுறா. நில்லுங்க எடுக்கிறேன். கௌதம் கேமரா ஆன் பண்ணி கேமரா பார்க்காமா? பேசுறதுல அப்படியே ரெக்கார்ட் பண்ணு. ஹாய் எவ்ரி ஒன், இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். சாவு இருக்கீங்களா? என்னடா என்னடா ஒன்றும் அது போடுமா பண்ணு. நேரமே சரியில்லை, ஃபோட்டோ ஷூட்கே போகலாம். ஓகே. ஹே லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபோட்டோ ஷூட். மொத்த போனி. ஏய் இல்ல நான் மச்சான் இது முதல்ல ஏய், நடத்துறேன். ஐயா, அம்மா நீ ஆஹா, ஏய், நான் கண்டிப்பா தான் எடுப்பேன். ஏய் ரெண்டு பேரும் வேணாம், ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன். ஃபோட்டோக்கு ஏன்டா அலையறீங்க எப்பா? சரி ஒருத்தராவே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். சரி அப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். சரி எடுத்துக்கப்பா. ஏய் மச்சான் மச்சான். அடப்பாய். இந்த நாய்க்கு இதெல்லாம் போட்டோ ஷூட்டை கட் பண்ணு. சிவாப்பா தம்பி. முதல்ல என் சட்டையை குறா எச்ச. மச்சான் சூப்பரா. சரி நீ வா. சரி தொட்டா அடுத்து நீ தான். பாப்டா. கிளம்பு. ஃபோட்டோ பிடிச்சது போதும் வா. ஏய் சீ வா, சிரிப்பே வரல. சரி மச்சி வா மச்சி, நம்ம தான் எல்லாரும் போட்டோ எடுத்துட்டோமே, வா கிளம்பலாம் வா. டேய் நான் கேமராமேன், என்னென்னங்களா ஃபோட்டோவை போங்கடா எச்சைங்களா. ஏய் என்னஃப்ல ஃபோட்டோ கூட்டமே வந்திருக்க கூடாது. ஏய் வாங்கடா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டைமர் ஆன் பண்ணிடு. ஓகே மச்சான், லெட்ஸ் டு இட். ஓ ஏய் மச்சான் மச்சான், இந்த கிளாஸ்ல ஒரே ஒரு பிக். பஸ் என்ன ஒரே ஒரு ஃபோட்டோ. யாரா வந்துட்டீங்க? நான் இந்த மாதிரி வந்துட்டீங்க. கேமரா எடுத்ததே தெரியலையே. கிடையாது. பஸ் சாரி பஸ், டைம் ஆயிடுச்சு கிளம்பணும். ஒரே ஒரு ஃபோட்டோ. சாரி பஸ். என்னடா அவன் இதெல்லாம் கேட்குறான்? இருக்குடா. கஞ்சா பசங்க இவனுங்க. நானே வெக்கத்தை விட்டு ஒரு ஃபோட்டோ கேட்குறேன், அது கூட எடுக்க மாட்றானுங்க. சை. என்னடா போட்டோ எடுக்கலையா? ஆமாம், எத்தனை வாட்டி சொல்கிறது? அவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ நீ ஃபோட்டோ எடுத்துருக்கலாமேடா. அவனுங்க என்னை கூப்பிடலன்னு எனக்கே தெரில. என்கிட்ட வந்து தானே ஆகணும், அப்போ பார்த்துக்கிறேன். என்னடா கிளம்பலாமா? சரி மச்சான் கிளம்பலாம் வா, டைம் ஆயிடுச்சு. மச்சான் அந்த பிச்சைக்காரங்க ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா லாஸ்டா. நான் பிச்சை போடுற மாதிரி நிற்கிறேன், அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுடா. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பலாம்டா. டைம் ஆயிடுச்சுடா, அப்புறமா பார்த்துக்கலாம் வா. சரி போலாம். ஓ இந்த நிர்பயா கேஸை பற்றி தான் ஷேர் ஸ்டூடண்ட்ஸ் பண்ணுறேன். ப்ரொட்டஸ்டட். கீழே வா. நித்து. டெல்லி எவ்வளோங்க கொடூரமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா, பண்ணிடலாம். சரி ஓகே, ஜெய கூப்பிடு. சரி மச்சான் கூப்பிட்றேன்டா. அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? வா மச்சான். ம் அப்புறம் பாஸுக்கு லவ்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போகுது. என்னமோ பேசணும்னு சொல்லுங்களேன், என்ன பேசணும்? முதல்ல வாப்பா சொல்கிறோம். இனிமேல் நம்மலாம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுற இனிஷியேட்டிவ் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், ட்விட்டர்
இதில் எல்லாத்துலேயும் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ பண்ண போகிறோம். இதுக்கு பேர் சோஷியல் சர்வீஸ் இல்லடா, அவேர்னஸ். டேய் இதுக்கு இப்போ தானே சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. டேய் இப்போ எல்லாமே நெட்டில் தான். நெட்டில் நினச்சா எது வேணால் பண்ணலாம்டா. டேய் எங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேடா, உனக்கு ஓகேவா இல்லையா? இல்லடா நான் வரல. ஏன் ஏன் சாரால் வர முடியாது? நல்லது பண்ணலாம் தானே கூப்பிடுறோம், அப்படின்னு கிழிக்கிறீங்க. இவ்வளோ பேசுறியா? அன்னைக்கு நீ என்ன பண்ண? நான் என்னடா பண்ணேன்? அங்கே ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துட்டு இருக்காரு, அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணடா கூட பரவாயில்ல, அவர் கூட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு போறா, நீ பேசுறியா? டேய் ஷேர் பண்ணி எவ்வளோ நடக்குது, அதுக்கும் நம்ம ஒரு காரணமாக இருக்கிறதானே சொல்கிறோம். என்னடா பெரிய ஷேரு? ஆ ஏன் இந்த சாராம் ஸ்டூடெண்ட் சூசைடை பற்றி அவ்வளோ ஷேர் பண்ணீங்களா? ஆ இந்த தாமரபர ஆளில் கோலா கம்பெனிக்கார தண்ணி எடுக்கிறான்னு அவ்வளோ ஷேர் பண்ணீங்களா? என்ன ஆச்சு? ஏன் நம்ம தளபதி கூட தான் கத்திப்படத்தில் அவ்வளோ சொல்லியிருப்பாருடா. நான் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போலாம் ஓட் போடுறது கடமைன்னு சொல்கிறத விட அந்த இங்கு கையோட செல்ஃபி எடுத்து அதில் டிபி போடுறது தான் மச்சா அதிகம். ஆ இதெல்லாம் கெத்து நினைக்கிறீங்களா? நம்ம கடமைடா. இந்த அரசியல்வாதிக்கு தான் கவர்மெண்ட் பணத்தை எடுத்து நமக்கு பண்ணுற நல்ல விஷயங்களுக்கு என்னமோ அவங்க சொந்த பைசாவை எடுத்து நமக்கு பண்ணுற மாதிரி அவங்க பேரை வச்சு பப்ளிசிட்டி பண்ணுறதுலாம் நமக்கு என்னடா? ஆ நம்ம பண்ணுற நல்ல விஷயம் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங்களா? ஆ இப்படியே பண்ணிகிட்டே இருந்தா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான்டா சேரும் ஷேரிங்கா. இந்த ஃபேஸ்புக் ட்ரெண்டிங் ஷேரிங் தான் உலகம். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படிதான் இல்லை? ஆ அதை தவிர வேற உலகம் இருக்கு மச்சான், அதுக்குள்ளே வாங்கடா. இந்த உதவியையும் கருணையும் பப்ளிசிட்டி ஆகிடுவீங்க ப்ளீஸ். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணால் அதுக்கு தீர்வு கிடைக்காது. சில விஷயத்த இறங்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். இப்போ இறங்கி ப்ரொட்டஸ்ட் பண்ண நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஆ அன்னைக்கு என்ன கூப்பிடாம வெளியே போனீங்க, இன்னைக்கு அவனை கூப்பிடாம நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன், இன்னைக்கு அவன் ஃபீல் பண்ண போகிறான். கொஞ்சமாச்சு ஃப்ரெண்டுன்னு ஒருத்த குரூப்பில் இருந்தால் அவனை மதிங்கடா. என்னடாச்சு? இப்போ நீ ஃபீல் பண்ணுவேன்னு யாரோ சொன்னாங்க. ஒரு பொண்ணை கொடூரமாக ரேப் பண்ணிட்டு தண்டனையே கிடைக்காம தப்பிச்சிடுறாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸ் அந்த விஷயத்தை பற்றி ஷேர் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். டூ சம்திங் யூஸ்ஃபுல். ஸ்டாப் ஷேரிங், ஸ்டார்ட் டூயிங்.